ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, செய்தி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தியை கேட்கிற யாவரோடும் கூட இடைப்படும் இயேசு நமது நல்ல பிதாவே, ஆமென். செய்தியின் தலைப்பு பலவீனமான பாண்டம், மண்பாண்டம், மகிமையான பாண்டம் என்ற தலைப்பிலே நாளிலே தியானிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே இங்கு ஸ்திரீகளை குறித்து பலவீன பாண்டம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஸ்திரீகள் இயற்கையாகவே பலவீனமான பாத்திரங்களாக இருக்கிறார்கள் என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது. பேதுரு இதை தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43-44 பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து அவன் சொல்லும் பொழுது, மருத்துவர்களால் கைவிடப்பட்டால் ஆஸ்திகள் எல்லாம் செலவழிந்தது, அடுத்து உதவி செய்வார் யாரும் இல்லை. இதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை நம்பி இயேசு கிறிஸ்துவிலே அடைக்கலமாக வந்தபடியினாலே அவளுக்கு பலவீனமான சரீரத்தை ஆண்டவர் கனமான சரீரமாய் மாற்றினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11 முதல் 13 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, அங்கு ஜெபாலயத்திலே 18 வருடமாய் வியாதியாயிருந்த ஒரு தாயாரை அங்கு சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கு பிசாசினால் பலவீனப்பட்டிருந்தாள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. பலவீனப்பட்டிருந்த அந்த சகோதரியை ஆண்டவர் பலப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் எதிர்கொள்ளும்போது மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஒரு தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்திலே, திபேராள் ஸ்திரீயாக பெண்ணாக இருந்தும் அங்கு இப்ராஹிமிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்து நியாயம் விசாரித்தாள் என்று சொல்லப்படுகிறது. பெண்ணாக தனி பெண்ணாக இருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கு பேரிச்ச மரத்தின் அடியிலே இருந்து அங்கு நியாயம் விசாரிப்பினை செய்ததை பார்க்கிறோம். அதே அதிகாரம் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே, யாகேல் சிசேரா என்கிற ஒரு ராஜாவை தண்ணீர் கேட்ட அவனுக்கு பாலை கொடுத்து நன்றாக தொங்க வைத்து அவனுடைய நெற்றியிலே ஆணி அடித்து அவனை கொலை செய்து போட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கும் யாகேல் ஒரு பெண்மணியாக இருந்து அவள் பலசாலியாக ஒரு ராஜாவை வீழ்த்தினாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமான வல்லமையை பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறதை இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ஒளியாகிய அந்த பொக்கிஷத்தை வல்லமையை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது அவனுடைய இருதயத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது என்று சொல்லப்படுகிறது. சுவிசேஷ தீபத்தை தேவன் நம்முடைய இருதயத்தில் கொடுத்திருக்கிறார். அது நம்மை நல்வழிப்படுத்துகிற ஒரு தீபமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 119 சங்கீதம் 105
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. யோபு 29:3 இங்கே யோபு அழகாய் சொல்லுகிறார், என்னுடைய தலைக்கு மேலாக வெளிச்சம் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லப்படுகிறது. உண்மையான தேவ பிள்ளையே, எவ்விதமான இருளில் இருந்தாலும் வசனமாகிய தீபம், வல்லமையாகிய தீபம், பரிசுத்தாவியாகிய தீபம் நம் வாழ்க்கையிலே எரிந்து கொண்டிருக்கும்போது நாம் இருளை கடந்து போக முடியும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கடவன் என்றும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியும் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. 21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றிய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவனாய், சிறைச்சாலையிலே போடுகிறவனாய், துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். இதே வேளையில் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், என் பலவீனங்களை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் விண்ணப்பம் பண்ணினேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, என் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது பவுலினுடைய வாழ்க்கையிலே இருந்த சுயமானது உடைந்து போகத்தக்கதாய் அவன் வாழ்க்கையிலே பலவீனத்தை அங்கு அவன் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வரை வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அங்கு கிதியோனுடைய கரங்களிலே ஆண்டவர் எக்காலத்தையும் பாணியையும் தீபத்தையும் கொடுத்திருந்தார். அவன் எக்காலங்களை ஊதினான், பாணியை உடைத்தான். தீபம் 300 தீபங்கள் எரிந்து கொண்டிருந்த போது அவன் அந்த பாளையத்திற்கு சென்றபோது தீபம் எரிந்ததின் விளைவாக அங்கு எதிரிகள் பயந்து கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதிலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 149:8 அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும் என்று சொல்லி, தேவன் நம்முடைய சுயத்தை சாகடிப்பதற்காக கர்த்தரை உயர்த்தும் துதியையும் வேதம் என்கிற பட்டயத்தையும் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 தரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று சொல்லி அவர் 3 வேளை பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வேளையில் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 முறை மறுதலித்த பேதுருவை 3 முறை என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று அவனை இடத்திலே பேசி எச்சரித்து உணர்த்தி ஊழியத்திற்கு அழைத்த போது அவன் தன்னை மண்பாண்டமாக்கிய தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்போது அங்கே ஒரே ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஒரே நாளில் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
மறுதலித்து போன பேதுருவை தைரியசாலியாக இருந்து பேதுரு அநேகரை கொலை செய்த போதிலும் அவனை அழைத்து கனமான பாத்திரமாய் பேதுருவை ஒரு பிரசங்கத்தின் மூலம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறுவதற்கு கனமான பாத்திரமாய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை பார்க்கும்போது, வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு உடமிடம் ஸ்தலமும் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறது, செம்பு கற்களிலிருந்து எடுக்கப்படுகிறது, இந்திர நீளம் பூமியிலே விளையும், அதன் கீழே பொற்பொடிகளும் உண்டு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. எதெல்லாம் மண்ணாக நாம் கருதுகிறோமோ அந்த மண்ணிலிருந்து தேவன் புதையல்களாகிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 3வது அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 3:6 சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்கிறார். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதான நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவர் சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, பலவீனமான பாண்டமாக இருக்கலாம், மண் பாண்டமாக இருக்கலாம், ஆனால் உன்னை அழைத்து பெருமைப்படுத்தி மகிமையான, கனமான, உபயோகமான, உயர்வான, உத்தமமான பாண்டமாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 5:4 பார்க்கும் பொழுது, ஆரோனைப் போல அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் தானாக ஏற்பட முடியாது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பலவீனமான உன்னை, மண்பாண்டமான உன்னை அழைத்து மேன்மைப்படுத்தி உன்னை கனப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் அவரை நீ அண்டிக் கொள்வாயேயானால் உன்னை கனமான பாத்திரமாய் மணிந்து கொள்ள அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமையுண்டாவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, பலவீனமான எங்களையும் மண்பாண்டமாகிய எங்களையும் சுவிசேஷமாகிய உங்களுடைய தீபமாகிய வசனமாகிய ஆண்டவரே தீபத்தை இருதயத்திலே வைத்து கனமான பாத்திரமாய், மகிமையான பாத்திரமாய், உயர்வான பாத்திரமாய், மேன்மையான பாத்திரமாய் மாற்ற சித்தம் கொண்டிருக்கிற தயவுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் விதமான ஒரு நல்ல சிறந்த எண்ணத்தை கட்டிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.